ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஏகே ரெட் டிராகன், நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க பார்க்க முடிச்சு தேட்டர்ல சும்மாடா விட்டீங்க ஏடா, வீக் டேஸ்ல கூட வந்துட்டு இப்படி கூட்டமா வரீங்க. எனக்கு வந்துட்டு எப்பவுமே எனக்கு ஒரு படம் வெளியாகனா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பார்க்க பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அப்பதான் தேட்டர்ல ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ள இருப்பாங்க. அப்ப நம்ம கொடுத்த காசுக்கு நிம்மதியா உட்காந்து அந்த என்ன படத்துல வந்துட்டு டீட்டெயிலா நம்மளால பார்க்க முடியும். அந்த டைம்ல இருக்க டீட்டெயிலா நம்மளால பார்க்க முடியும். ஃபேன்ஸ் கூட போய் பார்க்க. ஆனா இந்த படம் வந்துட்டு டீட்டெயிலா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்துல. ஓகேவா, இந்த மெசேஜ் சொல்ல போறேன், கருத்து சொல்ல போறேன், நாட்டை மாத்த போறேன் அப்படிலாம் வந்துட்டு இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆதிக்கு வந்துட்டு சொல்லிட்டாரு, இது வந்துட்டு பக்கா ஏகே ஃபேனோட சம்பவம் தான். சம்பவம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ சம்பவம்னா என்ன இருக்கும், லைக் வந்துட்டு ஃபேன் பாய்னா எப்படி, என்ன அவங்க ஹீரோ எப்படி காட்டணும்னு நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, பழைய படத்துலாம் இருக்கும்ல, பழைய படத்தை இந்த படத்துல நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகணுமோ அந்த ஹீரோவை பார்த்து, அந்த படத்தோட டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த படத்தை லுக்கா இருக்கட்டும், அந்த படத்தோட கேரக்டரோட மேனரிசமா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எடுத்து இந்த படத்துல வந்துட்டு ஒரு இன்புட்டா வந்துட்டு கொடுத்து கதையோட மேட்ச் பண்ணி விஜுவலா காட்ட ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, பட் அந்த மாதிக்கு வந்துட்டு தலையே பிடிக்கிறதுனால எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ், எல்லா படத்தோட லுக்கு, எல்லா படத்தோட வேர்ல்டுக்குள்ள போயிட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லா படத்தை அந்த சாரி ஏகே சார் நடிச்சோட கேரக்டரோட சப்போர்ட்டிங், அதாவது லீட் ரோல், பேர் ரோட்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் கூட்டு வந்து அந்த எல்லா வேர்ல்டுக்கும் டிராவல் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குங்க. லிட்டரலி நிஜமா. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வாலி வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டகாசம் உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. பில்லா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு படம் வருமே, ஐயோ டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸோ ஓகே, இந்த எனக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு படம் இருக்கும், எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல, சாரிங்க. ஸோ முக்கால்வாசி எல்லா டாப் படங்களும் இருக்கும்ல நம்ம ஏகேவோட வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் போனா, அது எல்லா படத்தோட வேர்ல்டுக்குள்ள ஒரு டிராவல் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க லிட்டரலி படம். சரிங்களா, படத்துல கதைன்னு வந்துட்டு எதுவும் இல்லை, ஒன்லைன் வந்துட்டு சிம்பிள் தான். ஒரு கேங்ஸ்டரு, அஃப்கோர்ஸ் ரெட் டிராகன் வந்து ஒரு கேங்ஸ்டர், அவர் ஃபேமிலிக்காக வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு ப்ரொடெக்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் விட்டுட்டு நார்மல் லைஃப்க்கு வருவார். சரிங்களா, வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பையனை வந்துட்டு திரும்ப காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விட்ட கேங்ஸ்டர் லைஃப்பை வந்துட்டு மறுபடியும் ஒரு கேங்ஸ்டரா ரீஃபார்ம் ஆகி ஒரு பையனை காப்பாற்றினதா இல்லையா, அதுக்குள்ள ஏகே எப்படி எப்படி காட்ட முடியுமோ ரெஃபரன்ஸ்னு பேர்ல வச்சு ஒரு டயலாக் இருந்துச்சு. யாரோ யூடியூப்ல சொன்ன டயலாக் தான். படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ்ல தான் படம் கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சரிங்களா, ஸோ கேட்கவே எதுவுமே இல்லை. ஒரு சாரி, ஏகே சார் ஃபேனா இருந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த லாஜிக் லொட்டு லோஸ்க்குலாம் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா லாஜிக் இல்லாதது ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா, இப்போ ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு லாஜிக் உட்காந்து பார்த்துக்க முடியாது. விசிலு கத்தணும், தலை ஸ்கிரீன்ல சாரி ஏகே ஸ்கிரீன்ல வந்துடணும், கத்தணும், செம்ம ஹைப் ஆகணும். இதுதான். ஏன் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எனக்கே அப்படிதான் ஹைப் ஆனிச்சு. ஓகேவா, கத்தணும். இப்போ வேற நினைச்சா டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா இருக்கு, ரெஃபரன்ஸோட டீடைல்ஸ் தான் இருக்கு, மற்றபடி கதையோட டீடைல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா, ஸோ வந்துட்டு நீங்க நம்ம எதுவும் நுணுக்கமா பார்க்க தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அஜித் சாரோட இதுக்கு முன்னாடி முந்தைய படங்கள் பார்த்தாலே போதும். லைக் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ஒரு டைலாக் அவங்க கன்வே பண்ணும்போது, இந்த படத்துல அந்த டைலாக், இந்த படத்துல இருந்து அந்த சீனு, இந்த படத்துல இந்த அந்த மேனரிசம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த படத்தோட பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் ஆண்டனி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் வந்து மார்க் ஆண்டனி இந்த படம் பார்த்தீங்களோ அந்த ஃபிலிமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்துட்டு டைலாக் டெலிவரி, டைலாக் விஷுவல், அந்த காமிக்கல் விஷுவல்ல வந்துட்டு ஒன்று காமிப்பாங்களே, நம்ம கார்த்தி சார் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு வாய்ஸ் ஓவர் மூலியமா வந்துட்டு அவரோட ஏகேயோட இந்த பேக் ஸ்டோரி வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா, பேக் ஸ்டோரி டைலாக்ல விஷுவலாவும் காமிக்கிறாங்க இந்த காமிக்கல் வாய்ஸ். ஓகேவா, அதே மாதிரி கதைக்குள்ள வருது இன்டர்வெல்லாம் வந்துட்டு தளபதி ஃபேன். ஓகே, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா போய் பாக்குறோம், தளபதி ஃபேனா பாக்குறோம். இன்டர்வெல் தெரிச்சிட்டேன், பாப்கார்ன் இல்ல, பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு பாப்கார்ன் அந்த பக்கெட் இருக்கலாம் பறக்க விட்டுட்டேன். செம்ம ஹைப்பு. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒண்ணு இன்டர்வெல். சரியா, ஏன்னா வந்து விஷுவல்ல இன்னும் இல்ல, சிம்பிளா டைலாக் சொல்லுவாரு, அதான் இன்டர்வெல். ஓகேவா, கீப் வெயிட்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பாயிலர் எதுவுமே இல்லைங்க. சரிங்க, ஸ்பாயில் பண்ணதுக்குலாம் இந்த படத்துல ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி தான் இந்த படம் தெரிஞ்சாகணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது.
ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன இந்த படத்துல என்னென்ன இருக்க போகுது அப்படின்ற. பட் அதே மாதிரி இந்த மார்க் எண்டில் எப்படி அந்த பேட்டர்ன் இருக்குமோ இதெல்லாம் ஆனா அந்த மார்க் எண்டில் ஒரு ஸ்டாரி இருக்கும், ஒரு சைஃபை அந்த ஸ்டாரி இருக்கும். இந்த படத்துல வந்து ஸ்டாரி அந்த மாதிரிலாம் இல்லை, ஆக்ஷன் இருக்கு, காமெடி ஹியூமர் இருக்கு, அவர் மேனரிசம் தலையோ நல்லா பார்க்கலாம் அந்த படத்தை. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து நியூ லுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எப்படி வந்துட்டு விஷால் சாருக்கு லுக் இருக்கும்ல, மொட்டை பியர்டு வச்சு வருவாரு, ஓகேவா, என்னது சீமா என்ன கொண்டான்னு சொல்லிட்டு வருவார்ல, அப்பா கேரக்டர், ஃபியூச்சர்ல அப்பா கேரக்டர். அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்துட்டு ஒரு 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 கேரக்டர் வருது, கிளைமேக்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தலையை வேற லுக்ல ஒன்று காட்டியிருக்காங்க. செம்மையா ஒரு த ரியல் ரெட் டிராகன் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் லுக்கு. வெறிதனமா இருந்துச்சுங்க, செம்மமா. எனக்கு அப்படியே அந்த லுக்கை பாக்குறதுக்கு ஏகனா இல்ல அசல்ல ஒரு ஒரு ஸ்டைலிஷா ஒன்று வருவார்ல. பட் அசல்ல வந்துட்டு அசல் கோலார்ல அசல் படத்துல வந்து தலை வருவார்ல. ஸோ அந்த படத்துல வந்துட்டு பியர்டு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு வருவார்ல, அந்த அந்த லுக்கு, அந்த ஸ்டைலிஷான லுக் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆனா இது ஒன்றும் பெரிய மாசா இருந்துச்சு. த ரியல் ரெட் டிராகன் எப்படி இருக்கும், ரெட்டா வந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா வந்துட்டு நிறைய நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா மேம் இருக்காங்க, சிம்ரன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அது வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும், லுக்கு மேனரிசம் அல்டிமேட்டா இருக்கும், வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் கூட நம்ம பிரியா வாரியர் ஜாயின் பண்ண என்ன நடக்கும், அங்க ஒரு ரெட்ரோ சாங்க போட்டு விட்டு ஒரு டான்ஸ் ஆட விடுவாங்க. பிரியா வாரியரை இப்படிதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங்க்கு நல்லா வந்துட்டு கிளாமரா ரசிக்கிற மாதிரி ஆடிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு கடைசி கட்ட வரும்போது நம்ம தலை வந்து ஒன்று ஆடுவாரு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அது அல்டிமேட்டா இருக்கும். ஸோ பிரியா வாரியரோட கேரக்டர் இவ்வளவுதான், ஓகேவா. அந்த பாட்டு காட்சிக்கு மட்டும் வராங்க, ஷார்ட்டா வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிக்கிட்டு கிளாமரா மட்டும் அவங்க பார்த்து எச்சு அளவுக்கு வந்துட்டு ரசிக்கிற மாதிரி, ஐ மீன் ரசிக்கிறத சொல்றேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அர்ஜுன் தாஸ் கூட ஒன்று ஒரு கொலாபரேட் பண்ணிட்டு அவ்வளோதான். அவங்க கொடுத்த கேரக்டர் செம்மையா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேமும் அப்படிதான், சரியா. அப்போ யோகி பாபு, ரெட்டி கிங்ஸ்லே, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜக்கி ஷெராஃப் வராரு. ஜக்கி ஷெராஃப் அது கொஞ்ச நேரத்துக்கு வராது, சரியா யூஸ் பண்ணல. இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு இந்த ஆக்டர் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆக்டர் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. வேற ஆக்டர் போட்டிருந்தாங்க கூட ஓகே தான், ஓகேவா. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா வந்துட்டு ஒன்றும் சில வேற கேமியோஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்தை கேமியோஸ் இருக்கு, ஓகேவா. சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, சிலது சர்ப்ரைஸ் இல்லாமே இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு ஹைப்பும் ஏற்றல. ஏன்னா அந்த ஹைப் தெரிஞ்சு போச்சே. தலை ஃபேன்ஸுக்கான ஒரு ஒரு சம்பவம், தலை ஃபேன் தான் செய்யற ஒரு சம்பவம். அப்கோர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு, சண்டை காட்சிகள், மாஸ் எலிமெண்ட்ஸ், மசாலாஸ் இதெல்லாம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுல ஹைப்பா இருந்ததுக்கு ஒன்றும் இல்லை, விஜுவல்ல பார்த்தா ஹைப்பா இருக்குப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்கோர்ஸ் இந்த படம் வந்து ஒரு தேட்டரிக்கல் ஃபிலிம் தான், தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ற ஃபிலிம் தான். ஏன்னா நீங்க தனியா போய் உட்காந்து போய் டீட்டெயிலாம் போய் எதுவும் வந்துட்டு ஐடென்டிட்டி தான் தேடுறதுக்கும் ஒன்றுமே இல்லை இந்த படத்துல, ஓகேவா. மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அந்த ஹைப்போட போங்க, ஓகேவா. அவ்வளவுதான் சொல்ல முடியும், சரிங்களா. மற்றபடி இந்த படம் நல்லா என்ஜாயபிளா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. லைக் வந்துட்டு விடாமுயற்சி படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் த கேரக்டர், அர்ஜுன் கேரக்டர் அவர் பிளே பண்ண விதம் வந்துட்டு சட்டலா, ஒரு கைண்ட் ஹார்ட்டடா, ரியலிஸ்டிக்கா பிளே பண்ணியிருப்பாரு, ஓகேவா. அது கதை வேற, அது அந்த கதையோட மோட்டிவ் வேற, டேக்கவே வேற அந்த படத்தோட, ஓகே. அப்புறம் இந்த படத்துல வரும்போது வந்துட்டு குட் பை அக்லி வந்துட்டு ஏகியோட கம்பேக் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேக்லாம் இல்ல, ரொம்ப சொல்லாது அதெல்லாம், இதெல்லாம் கம்பேக்லாம் இல்ல. அந்த படத்துல கேரக்டர் அவ்வளவுதான். என்ன அந்த கதை வந்துட்டு மாஸ் எலிமெண்ட்ஸ்ல இருக்க கதை கிடையாது, கதையோட நோக்கமே வேற, ஓகேவா. அந்த கதையில இந்த கேரக்டர் இவ்வளவுதான் பிளே பண்ணணும், இவ்வளவுதான் பிளே பண்ண முடியும். பட் இந்த படத்தோட கதையை வந்துட்டு வேற, அந்த அவர் பிளே பண்ற கேரக்டர் வேற, ஓகேவா. கம்பேர் பண்ணது ஒன்றும் இல்லை, கம்பேக் அப்படி இப்படின்னா இல்லை. என்ன விடாமுயற்சி படத்துல வந்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்கான எந்த மூமெண்ட்ஸும் இல்லை, தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லை. அந்த படத்தை வந்துட்டு டைரக்டா ஓடிடியில ரிலீஸ் பண்ணா பார்த்து நிறைய நம்ம பொறுமையா பார்த்து நிறைய ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணி, நுணுக்கமான இருக்க ஐடென்டிட்டி டயலாக்ல சொல்ல வேண்டியதெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன்ல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கனெக்ட் உள்ள ஒரு படம் விடாமுயற்சி. அது ஒன்றும் மொக்க படம்லாம் கிடையாது, சரிங்களா. இந்த ஃபேன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க செலிப்ரேட் பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னு. அவர் நல்ல கதை தான் நடிச்சு கொடுத்துருக்காரு மக்களுக்காக, அவர் ஃபேன்ஸுக்காக, ஓகேவா. பட் இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஹைப்பா இருக்கிற ஃபேன்ஸுக்கு, சரிங்களா. அது ரியல் ஃபேனா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஹைப்பா இருக்கிற ஃபேன்ஸ்க்கு வச்சுக்கோ அப்படின்னு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எப்பவுமே நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணுவாரு. பட் இந்த படம் வந்துட்டு
விட்டா முடிச்சு விட்டுருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஆனா ஃபுல்லா ஒரு ட்ரீட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எப்பவுமே பிரியாணி ஆக்கி கொடுப்பார்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல, அதே மாதிரி வந்துட்டு பெரிய அண்டால பிரியாணியை வந்துட்டு குட் பேட் அக்லி வந்துட்டு கொடுத்துட்டாரு ஃபேன்ஸ்க்காக, வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த படம் வந்துட்டு நடிப்பாரா இல்ல வந்து ரேசிங்ல கலந்துக்கு போறோன்னு ஒரு ரொம்ப சுத்தி இருக்கு எனக்கு தெரியல. ஸோ புனி வந்துட்டு அவர் வேற நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு விடாமுயற்சி படத்து மாதிரி அதே மாதிரி மாசு தியேட்டர்கள் மூமெண்ட்ஸ் இருக்கும்னு படம் பண்ணணும் என்னோட விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அவரோட கேரியரும் அவர் பார்க்கணும்ல, பேஷனும் பார்க்கணும்ல. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு செயல்படுவோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு குட் பேட் அக்லி வந்துட்டு படம் பார்த்துட்டீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கல, அவர்ல ஏன் தொச்ச சேமா இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் படம் பார்க்கலையோ டைம் இருக்கிறப்போ நீங்க வந்துட்டு தியேட்டர்ல போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க, என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ இதோட முடிச்சுனேன். See you next video. Signing off, டேக் கேர், பை.